சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உட்பட பல இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் டார்வின் அளிக்கும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நம் பாரத தேசத்தின் 70வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரை, தலைநகரை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை மாநகரில் சுமார் 17,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் 5,500 போலீசார் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதை தவிர சிசிடிவி கேமராக்களை பொருத்தி ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் முக்கிய இடங்களை பொறுத்தவரை போலீசார் மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, ஏற்கனவே சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒரு சமயம் குண்டு வெடித்ததன் காரணமாக அங்கு அச்சம் நிலவி வந்தது. எனவே பாதுகாப்பு பணியை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பயணிகளுடைய ஒவ்வொரு உடைமைகளையும் ஸ்கேன் செய்த பிறகே உள்ளே அனுமதிக்கிறார்கள். மேலும் ஏதாவது பயணிகள் மேலோ இல்லை ஏதாவது சந்தேகப்படக்கூடிய நபர் அருகில் இருந்தாலோ அவர்களை கூப்பிட்டு விசாரித்து முகவரிகளை வாங்கி கொண்டு உள்ளே அனுமதிக்கிறார்கள். மேலும் பயணம் செய்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய பயணச்சீட்டை காட்டிய பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு எச்சரிக்கையுடன் பாதுகாப்பு பணியில் போலீசாரும் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதை தவிர சிட்டியில் இருக்கிற, அதாவது இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கிற முக்கிய இடங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஹோட்டல்கள், மேன்சன்கள் மற்றும் ரிசார்ட் போன்றவற்றை போலீசார் கண்காணித்து அதனுடைய விவரங்களை சேகரித்து யார் யார் தங்கியுள்ளார்கள் என்ற முழு விவரங்களை சேகரித்து பாதுகாப்பு பணியை பலப்படுத்தி இருக்கிறார்கள். இதை தவிர சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்தவரை 5 அடுக்கு பாதுகாப்பு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கிறார்கள். இதை தவிர சென்னை மாநகர போலீசார் 8 சிசிடிவி கேமராக்களை விமான நிலையத்தின் நுழைவாயிலில் பொருத்தி கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் சாதாரண உடையில் அந்த விமான நிலையத்தை சுற்றி கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே விமான நிலையங்களுக்கு தீவிரவாதிகள் தாக்கக்கூடும் என்ற அச்சம் உணர்வு இருப்பதன் காரணமாகவும், எச்சரிக்கை விடுப்பதன் காரணமாகவும் இந்த பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இதை தவிர கடந்த 8ஆம் தேதி முதல் வரும் 20ஆம் தேதி வரை பார்வையாளர்கள் யாரும் விமான நிலையத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அதை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தீர்க்கமாக சொல்லி இருக்கிறது. எனவே தற்போது முக்கியமான இடங்களில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழக்கூடாது என்பதில் பாதுகாப்பு பணியிலும் போலீசார் மற்றும் மத்திய அரசு மாநில அரசும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தீவிரமாக தங்களுடைய பணியை செய்து வருகிறார்கள் என்று தெரிகிறது. ஒளிப்பதிவாளர் அரவிந்துடன் டார்வின் ஜியோ, நியூஸ் 7 தமிழ், சென்னை.